வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சா? அடிக்கடி பவர் கட் ஆகுதுங்களா? காய்கறிலாம் கெட்டு போயிடுதுங்களா? அதை பாதுகாக்கிறதே பெரிய சவாலாக இருக்கா? நம்ம பாட்டி காலத்தில் ஃப்ரிட்ஜே இல்லாமல் காய்கறிங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கீரை, புதினா, கொத்தமல்லிலாம் பிளாஸ்டிக் கவரில் போடாதீங்க. ஒரு சுத்தமான வெள்ளை காட்டன் துணி எடுத்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சு அதில் இந்த கீரை, புதினா, கொத்தமல்லிலாம் சுற்றி வைங்க. டெய்லி அது மேலே லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டால் மட்டும் போதும். ஒரு வாரம் ஆனாலும் வாடவே வாடாதுங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாவில் காம்பெல்லாம் கிள்ளிட்டு ஒரு டப்பாவில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே மிளகாயெல்லாம் அடுக்கி வச்சிடுங்க. பச்சை மிளகாய் காஞ்சே போகாதுங்க. தக்காளி ஒன்றோடு ஒன்று இடிக்காமல் காத்தோட்டமாக ஒரு மூங்கில் கொடையில் பரப்பி வைங்க. முக்கியமாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா சேர்த்து ஒரே கூடையில் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. வெங்காயத்துலேருந்து வர்ற வாயு உருளைக்கிழங்கை சீக்கிரமாக அழுக வச்சிடும். ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வைங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மற்ற காய்கறிகளை எப்படி பாதுகாக்கணுன்றதை அடுத்த பதிவில் சொல்கிறேன்.